காத்திருந்த ரசிகர்களுக்காக எம்ஜிஆர் அவர்கள் கண்ணீர் சிந்தியிருக்காரு. இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக தான் சொல்லணும். இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் நடிப்பில் 1971ஆம் வருடம் வெளியான திரைப்படம் தான் ரிக்ஷாக்காரன். எம் கிருஷ்ணன் நாயர் இயக்கியிருந்த இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியா மஞ்சுளா நடித்திருந்தாங்க. மேலும் அசோகன், சோ, ஆர்.எஸ். மனோகர், தேங்காய் சீனிவாசன், மேஜர் சுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தாங்க. இந்த படத்துல எம்ஜிஆர் ரிக்ஷா ஓட்டும் தொழிலாளியாக நடித்திருந்தாங்க. எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில இந்த படத்துல இடம்பெற்ற அங்கே சிரிப்பவன் சிரிக்கட்டும், காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன், அழகிய தமிழ் மகள் இவள் போன்ற பாடல்கள் சூப்பர் ஹிட் அடிச்சது. இந்த பாடல்களை இப்போதும் எம்ஜிஆர் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு தான் வருது. இந்த படத்துல நடிச்சதற்கு எம்ஜிஆருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் கொடுக்கப்பட்டுச்சு. சிவாஜிக்கு தேசிய விருது கொடுக்காத நிலையில இந்த படத்திற்காக எம்ஜிஆர் விருது வாங்கினாரு. அப்ப இது விமர்சனத்திற்கு உள்ளானது. எம்ஜிஆருக்கு அதிக அளவுல ரசிகர்கள் இருந்தாங்க. அதுலயும் அடித்தட்டு மக்கள் அவருக்கு அதிக அளவுல ரசிகர்களா இருந்தாங்க. ரிக்ஷாக்காரன் மெகா வெற்றியை சென்னை ரிக்ஷாக்காரர் சங்கம் எம்ஜிஆரோட வீட்டுக்கே சென்று கொண்டாடியது. அப்போ கூட்டத்தில் இருந்த எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் ஒருவர் எம்ஜிஆரிடம் இன்னும் 10 நாட்கள்ல என்னோட திருமணம், நீங்க வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் திருமணமே நடக்கும் அப்படின்னு அன்பு கட்டளை இட்டிருக்காரு. எம்ஜிஆரும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம். ஒரு நாள் ஷூட்டிங்ல மேக்கப் போட்டுட்டு இருந்தப்ப திடீர்னு அந்த ரசிகர் சொன்னது எம்ஜிஆருக்கு நினைவு வந்திருக்கு. இந்நேரம் திருமணம் முடிந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எம்ஜிஆர் அங்கே போனாரு. ஆனா அந்த ரசிகரோ தாலியை கட்டாம எம்ஜிஆருக்காக காத்திருந்திருக்காரு. எம்ஜிஆரை கண்டதும் துள்ளி குதித்து அந்த ரசிகர், ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரன் திருமணத்திற்கு எம்ஜிஆர் வரமாட்டாருன்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா வந்துட்டாரு, இவர் தான் என் தலைவர் அப்படின்னு அங்கிருந்து எல்லார்கிட்டையும் சந்தோஷப்பட்டு சொல்ல எம்ஜிஆருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சா. அதற்கப்புறம் தாலி எடுத்து கொடுத்து ரசிகரோட திருமணத்தை நடத்தி வச்சிருக்காரு. அதோடு அந்த ரசிகருக்கு 10,000 பணத்தையும் அன்பளிப்பா கொடுத்துட்டு வந்திருக்காரு. எம்ஜிஆர் செய்த இந்த செயல் வியக்கத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவர் நடித்த படங்களில் எந்த படம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.